2 ஹவர்ஸ் மூவில பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் 40 செகண்ட் காணும். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷன் அதுல 2 சாங் சார். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். அதான் சார் 2 ஹவர்ஸ் மூவி சார். 2 ஹவர்ஸ் மூவில பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் 40 செகண்ட் காணும். அதாவது நம்ம டெர்ம்ஸ்ல சொல்லப்போனா, ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், தேர்ட் ரீல், ஃபோர்த் ரீல், ஃபிஃப்த் ரீல், சிக்ஸ்த் ரீல். அதில் அந்த ஃபோர்த் ரீல் டோட்டலாகவே காணாம போயிடுச்சு சார் அங்கேருந்து. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷன் அதில் 2 சாங் சார். அந்த போர்ஷனில் 2 சாங், 2 ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது. அந்த சாங் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு. மியூசிக் டேரக்டர் சார் பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்ட விரும்பலை. பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும்? அதுதான் சார் என்னோட கேள்வி. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார். அதாவது நாங்கள் 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு. 4 ரீல் இதுலேயும் 2 ரீல் இதுலேயும் சொல்லிட்டு 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார். அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எங்கள் தப்பு இல்லைல்ல சார். அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஆமாம் சார், படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம். நாங்கள் எல்லார்கிட்டையும் கியூப்பில் இல்லை மாஸ்டர் பண்ணோன்னே அவங்க படத்தை காட்டல சார். அவங்க ரிலீஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் தான் சார் போச்சு. எஸ்டிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில். ஆமாம் சார், எங்கள் கடமை தான் சார். அது பார்த்து எடிட்டர் சைட்லேருந்து அது பார்த்துருக்காங்க. அங்கே நாங்கள் கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்கள் கண்டென்ட் தான் சார் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்த கண்டென்ட்டை முதல்ல போட்டு காட்டுவாங்க. அவங்க இதான் நீங்கள் கொடுத்த கண்டென்ட்னா சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க. ஸோ மாஸ்டரிங் பண்ணது கியூப்பில் தான் சார் பார்க்க முடியும். ஆமா 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 அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுதான் சார் தெரியல எனக்கு. அதுதான் சார் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். ஆமா தேட்டருக்கு அவங்க கொடுத்தாங்களா சார் ஃபுட்டேஜ்? அவங்க தேட்டருக்கு அமிச்சாங்களா சார் ஃபுட்டேஜ்? ரிலீஸ் அன்னைக்கே சார். ஆமா 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 பிகின் ஷூட்டா சார்? இல்லை சார், நான் பைட் நான் அங்கே கூட இருங்க நான் ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு காசியில். இல்லை சார், ரிவ்யூக்கு படத்தை எப்படி சார் நிறுத்த முடியும் சார்? சார் மற்ற கியூப்ல எல்லாம் போயிட்டு தான் சார் இருக்கு. அதுதான் சார். சார் டேட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்க சார். இன்னைக்கு 29 டேட்டை பாருங்க, 30ஆம் தேதி பாருங்க. சரிங்க சார். சார் தேட்டரே கொடுக்கல சார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி தான் சார் வச்சிருக்கோம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கொடுத்த தேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம். சார் கியூப்ல கரெக்டாக போயிருக்கு சார். கியூப்ல கரெக்டாக போயிருக்கு. எஸ்டிசியில் கரெக்டாக போயிருக்கு. மற்ற யூஎஃப்ஓல கரெக்டாக போயிருக்கு. இந்த ஒன்றில் மட்டும் தான் சார் இந்த பிரச்சனை. நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். அவங்க சீக்வன்ஸ் தான் சார் இல்லை. என்னண்டு இல்லைங்க சார், பிரியா நான் அதான் சொல்றேன். யாரையுமே நான் கையை காட்ட விரும்பல சார். ஆனா படத்துல 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் போனது உண்மை சார். நான் டிஎஸ்ஆர் மேல தான் சார் நான் ப்ரிப்பேர் பண்றேன். அவ்வளவுதான். அவங்க மேலாம் தவறலனா நான் எப்படி சார் அவங்க சொல்ல முடியும்? நான் கூட பிரியங்கா மோகன் மேல தவறு சொல்லுங்க சார். அவங்க நடிக்காத கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்ல படம்ன்றதை தான் சொல்ல வந்தனே தவிர்த்து நான் அவங்கள குற்றம் கூற. நான் பிரியங்கா இல்ல சார், நீ அவங்களுக்கு இல்ல சார். நான் அனுப்பிச்சது டிஎஸ்ஆர் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கு. ஆமா ஆமா, பிரியங்கா மோகனை நான் ப்ரோமோட் பண்ணி தான் இப்பதான் சார் அனுப்பிச்சிருக்கு. இன்னும் பதில் எதுவும் வரல சார். நீ தான் சார் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாம் நியூ இயர்ல எல்லாருமே ஒரு சைடுல இருந்தாங்க. எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்க வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு சார். இவங்க பண்ண எல்லா தேட்டர்லயும் சார் இவங்க கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிறது இவங்களோட லிஸ்ட் 7 தேட்டர் சார் மொத்தம். இவங்களது காசி தேட்டரு, தேவி கருமாரி, இது 2 மெயின். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டில் வெளில சார். யார் வாட்ஸ்அப்ல இருக்கு?
சொல்லுவாங்க சார், சொல்லுங்க சொல்றேன். அந்த தியேட்டர் தவிர மத்ததுல செஞ்சதெல்லாம் நல்லா நல்லா ஆமாம் சார், அதுல அப்ப அதுல எல்லாம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது சார். புது படம் சார், போக போக தான் சார் பிக்கப் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இப்போ பெரிய மால்லலாம் போயிட்டு ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க சார். ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினாக காசி தேட்டர் சார், அப்படி இல்லைன்னா தேவி கருமாரி சார். இங்கே தான் ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த 2 தேட்டரில் தப்பு நடந்துச்சு சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா, சரி படம் நல்லா இருக்கு, என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் போய் பார்ப்போம் நம்ம. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ தப்பானது தான் இப்போ எங்கள் கஷ்டமாக இருக்கே தவிர, நான் மற்றபடி வேறு யாரையும் ப்ளேம் பண்ணலாம் விரும்பல சார் நான். ரொம்ப சிம்பிளாக எடிட்டர் போனார் அன்றைக்கி நைட்டு. டிஎஸ்ஆரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். இப்போ சார் சொல்லுங்கள் சார். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலீங்க. இதுக்கு என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்றது லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க சார். விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம் சார். சார் இப்போ வரைக்கும் படம் ஓட்டிட்டு இருக்காரு தேட்டரில். இல்லை மறுநாளே மாற்றியாச்சு. நான் மறுநாளே மாற்றி அதே காசி தேட்டருக்கு நான் போய் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே காசி தேட்டருக்கு நான் போயிட்டு அங்கே இது எடுக்க வந்தாங்க, ரிவ்யூ எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கேயே சொன்னேன், நான் இந்த மாதிரி நேற்று ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கட்டாக இருக்குது, 20 நிமிஷம் படத்தில் இல்லை, இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அப்பயே நான் அன்றைக்கே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். செகண்ட் டே சார், செகண்ட் டே சார். ஃபர்ஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அதை ஆர்டர் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. மறுநாள் நான் செக் பண்ண தான் போயிருந்தேன். செக் பண்ண போகும்போது ப்ராப்பராக இருந்தது படம் சார். அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சார் அதுதான் சார், அதுக்கு தான் அண்ணா அப்பயே சொன்னார், எங்களுக்கு டைம் கிடைக்கல, சென்சார் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு சார். சரிங்க சார். இல்லை சார், சார் இல்லை சார், நம்ம டேட் அவைலபிள் இல்லை சார். நீங்கள் எல்லாம் பிஸியாக இருந்தீங்க சார். டைம் கிடைக்கல, டைம் இல்லை சார். யூனியன் ஆஃபீஸில் பேசி நம்ம டைம் என்ன ஃபுல்லாக ஃப்ளாட் போனதால அவர் உடனே போடணும்னு சொன்னார். டைம் இல்லை, அதனால சரியான நீங்கள் மீடியாவாக இருக்கனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த டைமில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் அவரோட இஷ்யூ நடந்தது. அப்போ எல்லாம் பயங்கர பரபரப்பாக எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. எல்லாரையும் ஒன்றும் சேர்க்க முடியல எங்களால். அதான் உண்மை சார். இதை நான் என்ன சொன்னேன், மறுபடியும் கேள்வி. அவங்க வந்து டிஎஸ்ஆருக்கு விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது மேட்ச் சார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை சார். திருப்பி படத்தை பற்றி ஆமாம் சார். இல்லை சார். சார் என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் சார். என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் பாலா சார். பாலா சார், சிம்பிள் விஷயம் சார். நாங்கள் வந்து புது ப்ரொடியூசர் சார். பாலா சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். 100%. இது நடந்துச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். இது நடந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா புது ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இதெல்லாம் பழைய ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க டிசைட் பண்ண வேண்டிய வேலை சார் அதெல்லாம்.